வேற வழி இல்ல. வீட்ல இப்பயே எல்லாம் உண்மையா சொல்லிடு. என்ன மீனா சொல்றீங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் என் வாழ்க்கை போயிடும். நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறல. ஒருவேளை கிருஷ்ணக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த உண்மையை வீட்ல சொல்லிடு. கிருஷ்ண எப்படி காப்பாத்துறதுன்னு பாக்கலாம். என்ன மீனா, இப்ப நான் சொன்ன ஆண்டி என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. அப்புறம் என்ன பத்தியும் கிருஷ்ண பத்தியும் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ப்ளீஸ் மீனா, புரிஞ்சுக்கோங்க. நான் கோடீஸ்வரன் தெரியும். நீ எங்கடா கோடீஸ்வரன்? நானே எப்படி ஆகுதுன்னு போறேன். பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்திருக்குல்ல, அது இப்பயே அவன் தெரிஞ்சிருக்கான். அது சரி. அந்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு உன்கிட்ட எதுக்கடா பணம் கேக்குறான்? அவன் என்ன ஓம் புள்ளையா? இந்த வீட்ல யார்கிட்ட பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்குதான் அவனை டாடி கிடி எல்லாம் கூப்பிட சொல்லாதேன்னு சொன்னேன். இப்ப பாரு, எவனோ கடத்திட்டு போயிருக்கான். அவங்கிட்ட உன் டாடி யாருன்னு கேட்டிருப்பான். அதான் உன்கிட்ட பணம் கேக்குறான். இதெல்லாம் பேசுற நேரமா இது? கிரீஸ் ஏதோ ஆபத்துல இருக்கா, அவனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். ஆமாங்க, அவன் வேற பணம் கொடுக்கலன்னா கிருஷ்ண ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றான். இவனும் நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ அங்கிள், வேண்டாம் அங்கிள். இல்ல, நம்ம போலீஸ்க்கு போனது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கிருஷ்ண ஏதாவது பண்ணிடுவான்ல. ஆமா மாமா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்ப எனக்கு போலீஸ்ல போக வேணாம் தான் தோணுது. பக்கவா இருக்கு. கவர் ஆயிடுச்சா? போலாம்.